ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா நேத்து நடத்தியிருந்தாங்க. இந்த தாக்குதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தின மிகப்பெரிய ஒரு அப்டேட் இல்ல பிரீஃபிங்ன்றது அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் கிட்ட இருந்து வந்திருக்கு. இன்னமும் இந்த தாக்குதல் தொடங்குமான்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு கேள்விக்கும் இப்ப பதில் கிடைச்சிருக்கிறது மட்டும் இல்லாம, லெபனானுக்குள்ள இஸ்ரேல் ரொம்ப மோசமான தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி டிஸ்கிரைப் பண்ணியிருக்க வீடியோலாம் சொல்லியிருப்பேன். அந்த கேஷுவல் டிஸ்கவுண்ட் இல்ல எந்த ஜோன்ல இவங்க ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையுமே பத்தி நம்ம பேசியிருப்போம். ஆனா நம்ம பேசாம விட்ட சில டாபிக்ஸ் இப்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. குறிப்பா அந்த எல்லோ ஜோன் இல்ல எல்லோ லைன்னு சொல்லி இஸ்ரேல்னால அறிவிக்கப்பட்ட ஒன்று. இஸ்ரேல் லெபனான் எல்லையிலேருந்து ஒரு 5லேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பஃபர் ஜோனாக கிரியேட் பண்ண ஒன்று. அதை தாண்டி இப்போ தாக்குதல் நடத்துறதுக்கு இஸ்ரேலோட ராணுவத்துக்கு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உத்தரவை கொடுத்துருக்காங்க. 80% கட்டிடங்கள், இந்த ஒரு எல்லோ ஜோனில் இருக்கக்கூடிய அந்த 80% கட்டிடங்கள் இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக்ஸ்னால அழிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமில் இல்லை நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்க டைமில் 10 நிமிஷத்துக்கு சராசரியா 2லிருந்து 3 கட்டிடங்கள் லெபனானுக்குள்ள இஸ்ரேலோட விமானப்படையினால் அழிக்கப்பட்டிருக்கு. எதிர்பார்த்ததை விட லெபனானுக்குள்ள இஸ்ரேலோட யுத்தம் ரொம்ப தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம்புக் ஷோழகம் டிபி ட்ரெண்டிங்ஸ். அமெரிக்காவோட அப்டேட்ஸ்ல இருந்து இந்த செய்தியை தொடங்குறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மீண்டும் ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் ஆயுதங்களை கொண்டு வந்து நிறுத்ததுக்கோ இல்லை கன்னி வெடிகளை அந்த இடத்துல பதிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலோ அமெரிக்காவோட தாக்குதல் தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. 2 ஸ்பீட் போட்ஸில் கன்னி வெடிகளை வைக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் அந்த தாக்குதல் தொடங்கணும்னு முன்னாடி சென்ட்ரல் கமாண்ட் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஆனால் இந்த கவுன்சில் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. 5 படகுகள் வரைக்கும் அந்த பகுதியில் கன்னி வெடிகளை டெப்ளாய் பண்ண ட்ரை பண்ணதாகவும், அதில் 2 கப்பல்கள் ஆக்டிவாக அந்த கன்னி வெடிகளை டெப்ளாய் பண்ணப்போ 3 கப்பல்கள் பேக்கப்பாக இருந்துச்சு. ஆனால் அவங்க அந்த மைன் லேயிங் ஜோனுக்குள்ள எந்த இடத்துல அவங்க கன்னி வெடிகளை வைக்கிறாங்களோ அந்த ஒரு பகுதிக்குள்ள வரல. இந்த 2 கப்பல்கள் ஆக்டிவாக இந்த பணிகளில் ஈடுபட்டதுனால அது ரெண்டுத்தையும் நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். இந்த ஒரு ஏர் மினிமம் ஒரு 5 நபர்களாவது இறந்திருக்கலாம். சோ இதை ஈரான் கண்டினியூ பண்றப்போ, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ன்றதை வெப்பனைஸ் பண்ணனும் அவங்க ட்ரை பண்றப்போ, இதே மாதிரி எங்களோட அடுத்த கட்ட தாக்குதல் தொடங்கும்ன்றதையும் சொல்லிருக்காங்க. அண்ட் பேச்சுவார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பும் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்போ வேணும்னாலும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆனது அமெரிக்காவோட அதிபர்னால அனௌன்ஸ் பண்ணப்படும். 2 தரப்பும் பேச்சுவார்த்தைகள் நெருங்கிட்டு இருக்காங்கன்றதை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தனா ஸ்ட்ரைக்ஸ் நடக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தனா பேச்சுவார்த்தைகளும் நல்லா போயிட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்துல வந்து எதை நம்புறதுன்றது தெரியல. ஈரானை நம்புறமோ இல்லையோ, அமெரிக்கா கிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை அது நடந்து முடிஞ்சாலும் நம்மளால நம்ப முடியாது. ஒரு இடத்துல சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்றாங்க, சீஸ்ஃபயர் முடிஞ்ச உடனே அடுத்த கட்ட தாக்குதல் நடக்குது, அதுக்கப்புறமா திரும்பவும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேம் அமெரிக்கா தவிர வேற யாருனாலையும் ப்ளே பண்ண முடியாது. அந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட அவங்க இன்னும் க்ளோஸ் அப் ஆக வேண்டிய ஒரு டைம் இது நெருங்கிடுச்சு. ஏற்கனவே ஆயுதங்கள் முதற்கொண்டு ரஷ்யாவில இருந்து ஈரானுக்கு வந்துட்டு இருக்கு, உணவுப் பொருட்களும் வந்துட்டு இருக்கு. யுரேனியம் ரஷ்யா கிட்ட ஈரான் ஒப்படைச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவோட கேம்ல இருந்து அவங்க கொஞ்சம் சேஃபா மாறலாம். ஆனா அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க, இல்ல அமெரிக்காவை நம்ப போறாங்களா, திரும்பவும் ரஷ்யாவை நம்ப போறாங்களான்றது ஈரானுக்கு மட்டும் தான் இப்போ வெளிச்சம். மொஸ்டபா கமேனி அவர்கள் கிட்ட இருந்து அடுத்த முக்கியமான அப்டேட் என்ன கிடைச்சிருக்குன்னா, ஈரானோட முழு உரிமையானது பாதுகாக்கப்படும். யாருக்கிட்டையும் ஈரான் அடிப்படையானது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை தரப்புகளும் அமெரிக்காவோட பிடியிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. எல்லாருமே மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் லாபமற்ற அமெரிக்காவோட வியாபாரம் பண்றதை நிறுத்தணும். அமெரிக்கா இங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளோட, இஸ்லாமிய நாடுகளோட அந்த வளங்களை சுரண்டது மட்டும் இல்லாம அந்த வளங்களை சுரண்டிட்டு அதுக்கு தேவையான பணம்ன்றது அவங்க கிட்ட கொடுக்கல. சோ இஸ்லாமிய நாடுகள் அத்தனை பேரும் ஒன்னா இணைய வேண்டிய ஒரு நேரமானது வந்துருச்சுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அழைப்பை கொடுத்திருக்காரு. ஆனா இதுக்கு எந்த அளவுக்கு அந்த இடத்துல பிராக்டிகலி ரிசல்ட்ஸ் கிடைக்க போகுது, இல்ல எத்தனை நாடுகள் வந்து இதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது அத்தனை இஸ்லாமிய நாடுகளா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட ஈகோ பிரச்சனை இருக்கு. ஒரு பக்கம் சவுதியோட இன்ஃப்ளூயன்ஸ், இன்னொரு பக்கம் ஈரானோட இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஈரானுக்கு வந்து மற்ற நாடுகள் வந்து ஆதரவா இருக்கதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் அழியறத விரும்பக்கூடிய முதல் நாடா இஸ்ரேல் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா சவுதி இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வார்ன்றது ஈரானுக்கு எதிராக அந்த அளவுக்கு பெருசா அவங்களால பண்ணப்பட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல ஈரான் அவங்களுக்கு தேவையான நட்பு நாடுகளை இந்த இடத்துல கூட சேர்த்துக்காம விட்டுட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அது இவங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இப்போ ஹெஸ்புல்லாவுக்கு வெப்பன் ஷிப்மெண்ட்ன்றது ஈரான்ல இருந்து வந்துட்டு இருக்கு, சிரியாவின் மூலமா வந்துட்டு இருக்கு. அதற்கான வழிகளை ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் தேடி அழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி அழிச்சாலும் அவங்களால கம்ப்ளீட்டா இந்த ஷிப்மெண்ட்ஸ் தடுக்க முடியல. நேத்து இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க, இந்த அப்டேட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வடக்கு பகுதிகளில் இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்புல்லானால ஏவப்படக்கூடிய அந்த ட்ரோன்கள், அந்த ட்ரோன்களோட எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இப்படி அதிகமாகக்கூடிய ட்ரோன்கள் ஏதாச்சும் ஒரு இஸ்ரேலியரை காயப்படுத்திருச்சு, இல்ல அவங்களோட வீடுகளை பாதிப்படைஞ்சிருச்சுன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு இஸ்ரேலோட வீடு டேமேஜ் ஆனதுக்கு 5லிருந்து 10 வீடுகள் வரைக்கும் நாங்க லெபனானுக்குள்ள டெஸ்ட்ராய் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்ரக்ஷனை இது வரைக்கும் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு ஓப்பனா ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. இவர் இதை ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்லல, இல்ல வந்து வெளியில வந்து அவங்க கொடுக்குறப்போ ஒரு அப்டேட்டா கொடுக்கல.
அது ரியாலிட்டியில் லெபனனுக்குள்ளே நடந்திருக்கு. ஆனால் அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. சதர்ன் லெபனனில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 லட்சம் வீடுகள் இருக்குது. இஸ்ரேலோட எல்லை உட்பட்ட பகுதி அந்த லித்தானி ரிவர்லேருந்து இஸ்ரேல் பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் 1.5 லட்சம் வீடுகள் வரைக்கும் இருக்குது. அந்த 1.5 லட்சம் வீடுகளில் இப்போ வரைக்கும் 80% வீடுகள் டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு. கொஞ்சம் பாதிப்படைஞ்ச வீடுகள், முழுவதும் வந்து பாதிப்படைஞ்ச வீடுகள், இல்லை இடிஞ்சு விழுந்த வீடுகள்னு சொல்லிட்டு 80% இஸ்ரேலோட தாக்குதலில் டேமேஜ் ஆயிருக்கு. எப்படி ரஃபாவில் வெறும் 15 நாட்களில் மிகப்பெரிய அளவு கட்டிடங்களை இஸ்ரேல் அழிச்சாங்களோ, காசாவில் அழிச்சாங்களோ, அதே மாதிரி இப்போ லெபனானுக்குள்ள அழிச்சிட்டு இருக்காங்க. இதை கேள்வி கேட்க வேண்டிய யாருமே கேள்விகள் கேட்கறது இல்லை. ஹெஸ்புல்லாவோட இன்ஸ்டாலேஷன்ஸை இவங்க அடிக்கிறதா சொல்றாங்க. இப்போ இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் பிரச்சனை இருக்குன்னா அவங்களோட கட்டிடங்கள் அதை அழிக்கிறது, இது அந்த ரெண்டு தரப்புக்குமான பிரச்சனை. ஆனா 1 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய வீடுகள்ல 80% வீடுகள் பாதிப்படைகின்றப்போ இது அத்தனை ஹெஸ்புல்லாவுக்கு சொந்தமான வீடுகள்னு சொல்லி எப்படி இவங்களால கிளைம் பண்ண முடியுதுன்ற தெரியல. இது கிளைம் பண்றாங்கன்றதையும் தாண்டி அந்த 80% வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்களும் ஹெஸ்புல்லாவோட தொடர்புடைய நபர்கள் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஒரு டோனுக்கு இவங்க வந்துட்டாங்க. எல்லோ ஜோன் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த எல்லோ ஜோன்னா என்னென்ன தெரியாத நபர்களுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த ஈரான் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா எல்லோ ஜோன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை இஸ்ரேல் கொண்டு வராங்க. இது எதுக்காகனா இஸ்ரேலோட எல்லையிலிருந்து அடுத்த ஒரு 5-8 இதை 2 லேயராக பிரித்து இதை ஒரு பஃபர் ஜோனாக மாற்றணும். இந்த ஒரு எல்லோ ஜோனுக்குள்ளே எந்த விதமான ஹெஸ்புல்லாவோட நடமாட்டமும் இருக்கக்கூடாது. ஹெஸ்புல்லாவோட நடமாட்டம் இருக்குன்றதையும் தாண்டி எந்த ஒரு லெபனன் மக்களும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து ஹெஸ்புல்லாவுக்கு உதவுறாங்கன்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் வச்சிருக்காங்க. அவங்களோட நிலத்தில் அந்த 8 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் யாருமே அந்த மண்ணோட மக்கள் இருக்கக்கூடாதுன்றது இஸ்ரேலோட ஒரு வாதமாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிளியர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இதை தாண்டியும் ஆப்ரேட் ஆகிறதுக்கு அந்த ஃப்ரீடம் இஸ்ரேலோட ராணுவ படைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி 8 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லோ ஜோன் சொன்னாங்க, அதை தாண்டி நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜோன் உருவாக்கப்பட்டு ஹெஸ்புல்லா ஃப்ரீ ஜோனாக அது மாற்றப்படலாம், அங்கே பொதுமக்கள் வசிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதையும் தாண்டி ஆப்ரேட் ஆகக்கூடிய அந்த ஆப்ரேஷனல் ஃப்ரீடம் இஸ்ரேலோட பாதுகாப்பு படைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை தான் காமிக்குது. லித்தானி ரிவரை போய் அடையிற வரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களையும், லெபனனோட பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஹெஸ்புல்லாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஹெஸ்புல்லாவுக்கு உதவக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்க யாரையும் அவங்க விட போகிறது இல்லைன்னு தெளிவாக இப்போ தெரிஞ்சிருச்சு. டார்கெட்டட் அசாசினேஷன் அட்டெம்ப்ட், ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்ஸ், ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த நபர்கள், அந்த கட்டிடங்களுக்கு எதிரான ஸ்ட்ரைக், அவங்களோட வெப்பன்ஸ் கூட அழிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரைக், இது எல்லாத்துக்குமே இப்போ அப்ரூவல் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. இது இஸ்ரேலோட ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இப்போ வந்திருக்கு. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லை ஹெஸ்புல்லாவை சப்போர்ட் பண்ணுறீங்களோ, ஒரு பக்கம் பார்த்தோன்னா இஸ்ரேல் ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் ஹெஸ்புல்லாவுக்கு எதுக்கு அவங்க உதவுறாங்க, அதனால தான் அங்கே பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் பிரச்சனை, எதுக்கு வந்து மற்ற பகுதியில் அடிக்கணும்னு. சிம்பிளாக ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. 2 தரப்புக்கும் பிரச்சனை, அது அந்த 2 தரப்புக்குள்ளே தான் நிற்கணும். இந்த 80% வீடுகள் வரைக்கும் டேமேஜ் ஆயிடுச்சுன்ற ரிப்போர்ட்டை என்னால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. 80% வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஒரு நகரத்தையே மொத்தமாக அழிக்கக்கூடியது அது சமம். இது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டில இருந்து கேள்விகள் வரலன்றப்போ இது நாளைக்கு யாருக்கு வேணும்னாலும் நடக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும் கிடையாது. ஒரு தரப்பு கிட்ட பவர் இருக்கு, இல்ல ஒரு தரப்பு வந்து உலகத்தை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிராக நிற்க வேண்டி யாருக்கு வேணாலும் செயல்படுவாங்க. இப்போ யாருமே அதை கேள்வி கேட்கலன்னா ஒவ்வொரு நாடும் அதை கையில் எடுப்பாங்க. சரி, ஓகே, இவங்க கூட நம்ம இருந்தால் நம்ம என்ன வேணால் செய்யலாம் போலன்னு. அப்படி உலகமே ஒன் சைடாக போகிறப்போ ஒரு தரப்புக்கிட்டே பவரானது இருக்கப்போ இந்த இடத்துல இம்பேலன்ஸ் ஆனது கிரியேட் ஆகும். இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இதில் தலையிட்டாகணும். காசாவில் நடந்ததே யாரும் கேள்வி கேட்கல, காசாவுக்கு ஆதரவாகவும் யாரும் நிற்கல. இப்போ இதையும் கேள்வி கேட்காம விட்டாங்கன்னா அடுத்த ஒரு காசாவா இந்த ஒரு பகுதி மாறிடும். அதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக இந்த எல்லோ ஜோனை தாண்டி ஆப்ரேட் ஆகலாம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இஸ்ரேல்னால இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடுபடுது உங்கள் ஆர்கே.